Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஹேண்டு போட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி பாருங்கள். அது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கிடணும். இது நான் ஃபோன்லேயே அப்படியே அந்த படத்தை விரித்து எடுத்து அப்படியே இந்த துணியில் வரைஞ்சிருக்கேன். இந்த மெத்தடும் நான் சொல்லித்தரேன். இது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் போடுறதுக்கு. இப்படி வரைஞ்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன கலர்னு யோசித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நகம் போட்டிருக்கேன். அந்த கை விரலில் நகம் போட்டு, அடுத்து கைக்கு நம்ம இப்போ நகத்தில் இந்த கலர் கொடுத்துருக்கனால சாண்டல் கலர் கையில் கொடுக்கல. இப்போ நம்ம அதில் வேறு கலர் கொடுத்தோம்னா இங்கே உள்ள சாண்டல் கலர் கொடுக்கலாம். நான் இது கொஞ்சம் வித்தியாசமாக ரோஸ் கலராக இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்கின் கலர் இல்லாமல் வேறு கலர் போட்டிருக்கு. போட்டு ஃபுல்லாகவே நம்ம சாட்டின் ஸ்டிச் தான். ஆனால் நம்ம இதை எப்படி போடணுன்னா, நார்மலாக சாட்டின் ஸ்டிச்சுக்கு 2 பக்கமும் குத்தி உள்ள உடி எடுத்து போடுவோம். அப்படி போட்டால் அது தையல் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இது அப்படி போடாமல் குத்தணும். இப்போ ஒரு பக்கம் நீங்கள் குத்திட்டு அடுத்து எண்டில் எந்த பக்கம் குத்த போகிறோமோ அந்த இடத்துல குத்திட்டு கீழே கொண்டு வந்துடணும். ஊசியை கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி நம்ம பழையபடி எங்கே ஆரம்பிக்க போகிறோமோ அந்த இடத்துல திருப்பி எடுத்துக்கிடணும். திருப்பி பழையபடியும் குத்தணும். இந்த மாதிரி போட்டால் தையல் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டாவது நூல் நீங்கள் ஒரு நூல் எடுத்தால் போதும். ஒரு நூல் அது 2 நூலாக மாறிடும், அவ்வளோதான். அப்படி போடும்போது இன்னும் நீங்கள் ஒத்த நூலாகவே போட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அடுத்தடுத்து அந்த நூல் மேலே ஒன்று போல் ஒட்டி தெரியாது, பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் பட்டர்ஃப்ளைலேயும் அடுத்து போட ஆரம்பித்து போட்டிருக்கேன். பட்டர்ஃப்ளையில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரி பிளாக், டார்க் ப்ளூ, அப்புறம் ரெட்டு, அப்படி எல்லா கலரும் கலந்து போட்டிருக்கேன். அடுத்து இப்போ கை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். கீழே அடைக்கிறோம். இதுக்கு இடையில கைக்கு பக்கத்தில், அதாவது இந்த பட்டர்ஃப்ளை பூவில் உட்கார போகுது. அந்நேரம் கை விரல நீட்டினோடனே நம்ம கையில் உட்காந்துக்கிற மாதிரி பார்க்குறக்கு தெரியுது. அதனால் நான் அந்த ஃப்ளவருக்கு ப்ளூ கலரில் போட்டு அதுக்குள்ளே மகர்ந்ததுக்கு சாண்டல் கலர் போட்டிருக்கேன். அப்புறம் லீஃப், நார்மலாக லீஃப் 3 லீஃப் வருது. அது நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் நார்மலாக நான் போடுற தையலை தான் போட்டு லீஃப் அழகாக ஒரு 3 லீஃப் மட்டும் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு குட்டியாக பூவு, 3 லீஃபு, பட்டர்ஃப்ளை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையில் அந்த கண், அந்த உடம்பு, பாடி, அடுத்து அது பாடி கீழே உட்காந்துருக்கிறதுக்கு நமக்கு தெரியல. அதாவது இந்த சைடு இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த தலை மட்டும், அந்த கால் மட்டும் லேசாக தெரிகிற மாதிரி நம்ம போடுறோம். அப்படி போடுறதுக்கு கருப்பு கலர் நூல் வச்சு போட்டிருக்கோம். இதெல்லாம் அந்த ப்ளூ கலர் நூல் எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் 2 நூல் எடுத்துக்கிடலாம். 2 4ன்னு எடுத்துக்கலாம். சாட்டின் ஸ்டிச்சாகவும் போடலாம், இப்படியும் போடலாம். இது டியூலிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக வரும். நீங்கள் ஆனால் கார்னர், அதாவது அந்த ஓரம் பூரா அந்த விரல் துண்டாக தெரியணுன்னா நமக்கு இங்கே குத்தி அங்கே குத்தினோம்னா அது ரொம்ப அழகாக தெரியும். இப்போ கருப்பு கலர் நூலில் அந்த மேலே அதோட
கண்ணு மூக்கு எல்லாம் தலை இருக்கும். தலைக்கு மேலே 2 இது மாதிரி உணர்ச்சிக்கு உள்ளது. அதை வந்து தனியாக நம்ம காட்டுற மாதிரி கருப்பு கலர் நூலில் போடுறோம் பாருங்கள். அது வந்து நார்மலாக ஸ்டெம் ஸ்டிச்சு தான். அதாவது அதுக்கு வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது ரொம்ப திக்காக தெரியும். நீங்கள் 2 நூல் போட்டு ஒரு பக்கம் குத்தி இன்னொரு பக்கம் குத்திக்கிடணும். திருப்பி அந்த குத்தின பக்கத்துக்கே திருப்பி ஒரு நூலை குத்தி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது முடிஞ்சு இந்த ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். இன்னொரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம குத்தி எடுத்து முடிச்சிடலாம். ஒரே இதாக ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடலாம். போட்டுட்டு கீழே வந்து அந்த பிளாக் கொஞ்சம், அதாவது அதோட கால் தெரிகிற மாதிரி ஒரு லைன் போட வேண்டியது இருக்குது. அதையும் நம்ம போடுறோம். இது எல்லாமே முடிச்சுட்டு கீழே கைக்கு கீழ் பகுதியில் இன்னும் கொஞ்சம் கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்கள், இது தலையிலே தான் நம்ம மாறி மாறி குத்துறோம். குத்தி எடுத்துட்டு கீழே வந்து அந்த கால் மாதிரி தெரியறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிடலாம். அதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது தலையிலே நான் திருப்பி போட்டு எடுத்து பக்கத்தில் குத்தி எடுப்பேன். அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து சின்னதாக நம்ம ஒரு இடத்துல போடுறோம். இதை வந்து நல்லா ஓரளவுக்கு இன்னும் இதை பெருசாக்கி போடலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், அந்த கையோட அமைப்பு நல்லா அந்த விரல் மடக்குனா அந்த பெருவிரல் வந்து இது ஆள்காட்டி விரல் வந்து அந்த பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி அதில் உட்காந்துருக்கிற மாதிரி போட்டுட்டோம். கீழே பார்த்திங்கன்னா அந்த கை மடங்கும் போது எப்படிலாம் இருக்குமோ அதை கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்க ரொம்ப ஃபினிஷ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து சின்னதாக ரவுண்ட் பண்ணி அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் அழகாக இருக்கும் கூட கொஞ்சம். இப்போ நம்ம வெறுதாக ஒரு ப்ளைனாக ஒரு துணியில் போட்டிருக்கோம். இதை வச்சு இதே மாதிரி நம்ம இன்னும் எவ்வளவு இதுனாலும் போடலாம். இதில் ஆனால் அடுத்து சுற்றி மட்டும் எந்த தையலும் நம்ம போடவே கூடாது. இதில் பார்த்திங்களா, பார்த்தா சுற்றி போடலை, ஆனால் அந்த விரல் மட்டும் துண்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதுதான் இந்த தையலோட அமைப்பு. அதனால் நீங்கள் ஒரு பக்கம் ஒரு நூல் தான், அதை ஒரு பக்கம் குத்தி குத்தி எடுத்து ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு முடித்த பிறகு அந்த அமைப்பு வந்து அந்த விரல் அந்த இது பட்டர்ஃப்ளை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே இதே மாதிரி அடைச்சி ஒரு நூலை வச்சு போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அழகான ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டோம்.